வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். கொண்டக்கடலை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் சுண்டல் பண்ணும்போது குழந்தைங்கள்லாம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சாட் ஃபுட்டாக செஞ்சு கொடுத்துட்டோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். சன்னா சாட் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். துருக்கின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், ஓமப்பொடி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின தக்காளி, பேரிச்சம்பழம் புளி சட்னி, புதினா சட்னி, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு, தண்ணி தேவையான அளவு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதெல்லாம் வச்சு இப்போது சன்னா சாட் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை குக்கரில் வேக வச்சு வச்சுப்போம். கொண்டக்கடலையை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி வச்சு இப்போ 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். இதை எடுத்து இப்போ தண்ணியெல்லாம் வடித்து வச்சுப்போம். இப்போ ஒரு பவுலில் அந்த கொண்டக்கடலை எடுத்து போட்டு நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துப்போம். அடுத்தது துருக்கி வச்சுருக்க கேரட். இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் இவ்வளோ தானே அளவு இல்லை. நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, மிளகாய்த்தூள், சாட் மசாலா தூள், அடுத்த 2 சட்னியை சேர்த்துப்போம். இந்த 2 சட்னி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். புதினா சட்னி, பேரிச்சம்பழம் சட்னி 2த்தையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சம் தூவிப்போம். கடைசியாக மேலே கொஞ்சம் ஓமப்பொடி தூவி விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட சன்னா சாட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக இருக்குது பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.